நேத்து வந்து தீபாவளி சிறப்பா முடிஞ்சது. எல்லாம் முடிஞ்சு அவங்கவங்க நார்மல் லைஃப்க்கு திரும்பிட்டாங்க. நேத்து வந்து நம்ம அந்த பைசன் படம் பார்த்தோம். அந்த படம் எப்படி இருந்தது? அதுல பேசின அரசியலு, இந்த படத்துலருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன? அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வாட்டி தீபாவளிக்கு வந்து எப்பவுமே இல்லாத அளவுக்கு இந்த வாட்டி பெரிய ஸ்டாரோட படம் எதுவுமே இல்ல. ரொம்ப சப்புன்னு இருந்தது. துருவ் விக்ரம், பிரதீப் ரங்கநாதன், அதுக்கப்புறம் வந்து ஹரிஷ் கல்யாண் இவங்க படம் வந்தது. என்னடா ஒரு பெரிய ஸ்டார் படம் இல்ல அப்படின்ற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பைசனோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. அங்கருந்து தான் இதுக்கு பயங்கர பிக்கப் ஆயிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அமீர் போட்டிருந்த ஒரு பிளாக் கலர் துணி ஒண்ணு இருக்கும். அதுவும் அப்படியே பசுபதி பாண்டியனோட ஃபோட்டோ இருக்கும். அதே மாரியே பிளாக் கலர் ஷால் போட்டிருப்பாரு. கண்ணாடி போட்டு தாடி வச்சிருப்பார். ஓகே இந்த படம் தான் எடுத்துட்டாரு போல. பசுபதி பாண்டியன் வெர்சஸ் வெங்கடேச பண்ணியார் தான் எடுத்திருக்காரு அப்படின்ற மாரி யூடியூப்லாம் எடுத்து பயங்கரமா பேச ஆரம்பிச்சு, அந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனாலுமே நம்ம புக் மை ஷோலலாம் பார்த்தோன்னு வையேன், இதுக்கு கம்மியா தான் இருக்கு. பைசனுக்கு வந்து கம்மியா தான் இருக்கு. போய் பார்த்தவங்க வந்து. டியூட வந்து நெறைய பேர் பார்த்துருக்காங்க. ஒரு பெரிய ஹீரோவுக்கு ஈக்குவலா வந்து ஓப்பனிங் இருக்குன்னு சொல்றாங்க. தெலுங்குலயும் சரி அவருக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குன்றாங்க. ஆனாலுமே நம்ம யூடியூப் அதெல்லாம் பார்த்தோன்னா, அவரு மாரி செல்வராஜ் சொன்ன மாரி என்னோட இன்ட்ரெஸ்ட்டே வந்து என்னோட படங்கள் மூலியமா ஒரு கான்வர்சேஷன வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதே மாரி இப்போ சோசியல் மீடியா தொறந்தாலே ஃபுல்லா இந்த பைசன் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. வெங்கடேச பண்ணியார் யாரு? பசுபதி பாண்டியன் 2 பேருக்கு என்ன நடந்தது? அப்படின்ற மாரி பயங்கரமா போயிட்டு இருக்கு. நேத்து வந்து நம்ம இந்த படத்துக்கு போயிருந்தோம். படம் வந்து சூப்பரா இருந்ததுன்னு தான் சொல்லணும். மாரி செல்வராஜ பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு படத்துக்கும் அவர் அந்த ஃபில்ம் மேக்கிங் குவாலிட்டிய வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே தான் போறாரு. இப்ப நெறைய அவங்க மேல கிரிட்டிசிசம் இருக்கு. இப்ப மாரி செல்வராஜா இருந்தாலும் சரி, பா ரஞ்சிதா இருந்தாலும் சரி, நாங்க நசுக்கப்படுறோம், ஒடுக்கப்படுறோம், படம் எடுக்கிற மாரி சொல்றாங்க. ஆனாலுமே யாருமே அவங்களோட ஃபில்ம் மேக்கிங் குவாலிட்டிய வந்து சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ஹையஸ்ட் லெவல்ல இருக்கு. தங்கலான்லாம் ரொம்ப பக்காவா இருந்தது படம். அந்த ஃபில்ம் மேக்கிங்லாம். இந்த படத்துல வந்து இந்த மனத்தி கணேசன் அவரோட வாழ்க்கை வரலாறு மாரி எடுத்திருக்காங்க. அதுக்கு பேக்ல வந்து இந்த 2 ஜாதிக்கு எப்படி பிரச்சனை வந்தது அப்படின்ற மாரி எடுத்திருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் மாரி செல்வராஜ் படத்துல வந்து டாப் 3ல இது 1 குடுப்பேன்னு நான் சொல்வேன். என்ன பொறுத்தவரைக்கும் பர்சனலா. ஏன்னா இதுவரைக்கும் அவர் எடுத்த படத்துல இதுதான் கொஞ்சம் ரொம்ப சிக்கலான படம்னு சொல்லுவேன். ரொம்ப பிரேவா எடுத்திருக்காரு. பரியேறும் பெருமாள் வந்து லவ் மாரி இருந்தது. லவ்வுக்காக வர பிரச்சனை அப்படின்ற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொடியங்குளம் வந்து போலீஸ் அட்ராசிட்டி நடக்கும். அதிலயே வந்து நெறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அந்த பிரச்சனைல வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து ஒரு முக்கியமான ரோலா இருந்தாரு. அவர பத்தி நீங்க காட்டவே இல்ல அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் விட ஒரு நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு 2 தலைவருக்கு நடுவுல நடந்த பிரச்சனைய பத்தி சொல்லியிருக்காரு. எப்படி சென்சார் போர்ட்லலாம் வுட்டாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். ட்ரெய்லர் வந்தோனே தான் அவன் அவன் இத டீகோட் பண்ண ஆரம்பிச்சு கண்டுபிடிச்சுட்டான். அப்ப யோசிச்சிருப்பாங்க. இத விட்டுறக்கூடாதோ இந்த படத்த அப்டின்ற மாரி. இது வந்து 2 தரப்பையும் வந்து பிரச்சனை இல்லாம தான் எடுத்திருக்காரு. ரொம்ப ரிஸ்க்கான படம். கொஞ்சம் இதுவா இருந்தா கூட பயங்கர பிரச்சனையா இருக்கும். டைரக்டர் பாலா வந்து இத பத்திலாம் பேட்டியில சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த மாரி சமுதாயத்துல நடக்கிற பிரச்சனைய பத்தி நீங்க பேசலாம்ல, இந்த ஜாதி பிரச்சனைய பத்தி அப்டின்னு சொல்லும்போது, அவர் என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கு. நான் வந்து அத கிளறி விட விரும்பல அப்டின்ற மாரி சொன்னாரு. இது வந்து தப்பா எடுத்திருந்தாங்கன்னா பிரச்சனையா இருக்கும். எப்டி இவ்ளோ நார்மலா எடுத்துமே இப்போ YouTubeல பேசிட்டு இருக்காங்க. இந்த ஹரி நாடார்ன்றவர்லாம் மனத்தி கணேசனோட நிறுத்தியிருக்கணும். எதுக்கு இந்த தலைவர பத்திலாம் காட்டுறீங்க அப்டின்ற மாரி போயிட்டு இருக்கு. அதே மாரி இந்த படத்துல நடிச்ச கேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருந்தது. துருவ் விக்ரம்க்குலாம் இந்த படம் வந்து அவரோட கெரியர் பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். அவர் நெறைய படம் நடிச்சிருக்காரு. பாவம் அவர் படம் முக்காவாசி பார்த்தா அவரோட அப்பா விக்ரம் தான் ப்ரமோட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இந்த படம் வந்து துருவ் விக்ரம் ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்ற மாரி இருந்தது. அதே மாரி எல்லா ரோல்ஸுமே நல்லா இருந்தது. பசுபதி கேரக்டர் சூப்பரா இருந்தது. அந்த பிடி சாரா வந்தாரு. அவர் கேரக்டர் சூப்பரு. லாலு, அமீர், அனுபமா அந்த மாரி எல்லா கேரக்டர்ஸுமே கரெக்ட்டான ஒரு வெயிட்டேஜா இருந்தது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்த சீன் என்னன்னா, அந்த 2 தலைவருமே பார்த்தனா அந்த கேஸ்ட் ரிலேட்டடா சண்டை போடுறாங்க. ஆனாலுமே வந்து கீழ இருந்து ஒருத்தன் போறானா அவன விடு. கீழ இருந்து ஒருத்தன் போறானா அவன விடு. அது மட்டும் தான் அந்த படத்துல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப இம்பாக்ட்டா இருந்தது படத்துல. இது வந்து லீடர்ஸ்க்குலாம் ஒரு முக்கியமான குவாலிட்டின்னு நெனைக்கிறேன். கம்பேஷன் சொல்லுவாங்க. இரக்க குணம். இது இருந்தா தான் அவங்க ஒரு லீடராவே இருக்க முடியும். இது ஒரு லீடர்ஸ்க்குன்னு இல்ல. நார்மல் மக்களுக்குமே அந்த இரக்க குணம்ன்றது ரொம்ப முக்கியம். இது எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, மார்க்கோ போலோன்னு ஒரு சீரிஸ் பார்த்தேன். Netflixல இருக்கு. அது வந்து குப்லாய் கானோட அவரோட வாழ்க்கை பத்தின கதை. அவர் யாருன்னா, இந்த ஜெங்கிஸ் கானோட பேரன். இந்த ஜெங்கிஸ் கான் பத்தி எல்லாருக்கும் தெரியும். மிகப்பெரிய வாரியரு. வேர்ல்டுல 1/3 வந்து அவரோட பாப்புலேஷன் சொல்லுவாங்க. அவரோட டிஎன்ஏ இருக்குன்ட்டு. அவருக்கு 100க்கு மேல குழந்தைங்க இருக்கு. அந்த மாரி அவர் ஒரு மிகப்பெரிய வாரியர். அவரோட பேரன் தான் வந்து இந்த குப்லாய் கான். இவர காலி பண்ணிட்டு அந்த இடத்த பிடிக்கலான்ட்டு அவங்க சித்தப்பா பசங்கலாம் பிளான் போடுவானுங்க. அப்போ வந்து இவர் அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாரு. இந்த மக்களுக்காக நான் எவ்வளோ பண்ணேன். தாத்தாவால கூட சைனாவ பிடிக்க முடியல. சைனா கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய வால் இருக்கும். அத தாண்டி யாருமே போ முடியாது. இவர் தான் அந்த பாகுபலிலலாம் வந்து தூக்கி அடிப்பாங்கல்ல வண்டி. அந்த மாரி ஒரு வண்டிய ரெடி பண்ணி சைனா வால உடைச்சு சைனாவ பிடிப்பாரு. அதெல்லாம் நான் பண்ணேன். ஆனா இவனுங்க என்ன என்னையே காலி பண்ணலான்னு பார்க்குறாங்க அப்டின்ற மாரி சொல்லுவாரு. அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க. அது அப்டிதான் இருக்கும். அவங்கலாம் வந்து ஸ்மால் மைண்ட் உள்ள பீப்பிள் அப்டிதான் நடந்துப்பாங்க. நீ ஒரு பெரிய மனுஷன். நீ வந்து அத பெருசா எடுத்துக்கக்கூடாது. அவங்கள ஒரு இரக்க குணத்தோட நீ பார்க்கணும் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. அது எனக்கு செம்மையா இருந்தது. அதே மாரி ரீசென்ட்டா வந்து
இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து ரஞ்சித் வந்து அம்பேத்கரை பற்றி சொல்லியிருப்பாரு. அம்பேத்கரோட இறக்க குணம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி, இந்த நாடு இந்த மக்கள் எல்லாமே அவரை ரொம்ப கேவலமாக நடத்தினாங்க. அவர் வளர்ற ஸ்டேஜிலும் சரி ஜாதியை வச்சு இது பண்ணாங்க. அவர் பொலிட்டிக்கல் லெவலில் வந்தோடனே அங்கே இருக்க லீடர்ஸ் எல்லாமே அவர் ஒரு கீழே தான் நடத்தினாங்க. ஆனாலுமே அவர் வந்து அதெல்லாம் மைண்டில் இல்லாமல் எது பண்ணால் இந்த மக்களுக்கு நல்லதோ அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு. அது கேட்கும்போது ஆமாம்ல செம்மையாக இருந்தது அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து அம்பேத்கர் மேலே செம்ம ரெஸ்பெக்ட் இருக்குது. லைஃப்பில் நம்ம க்ரோ ஆகிறோம் ஒரு விஷயமா தெரிஞ்சிக்கும் போது அந்த இடத்தெல்லாம் பார்த்தா அம்பேத்கரோட கோட்ஸ் எதாக இருக்கும், இல்லை அவர் அந்த இடத்த எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகும்போது அப்போ தான் ரிலிஜனுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. அப்போ அதை பற்றிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேயும் வந்து அம்பேத்கரோட கோட்ஸ் வருது. அம்பேத்கர் வந்து பொதுவாக நம்மளுக்கு தெரிஞ்சு கேஸ்ட் இதுக்காக போராடினாரு, கான்ஸ்டியூஷன் எழுதினாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் பார்த்தா மனுஷன் எல்லாத்துலேயும் அவரோட ரெஃபரன்ஸ் இருக்கும். அவர் ஒரு கோட்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஒரு ப்ராப்பரான ரிலிஜன்றது வந்து ஒருத்தன் ஸ்பிரிச்சுவலாக என்லைட்மெண்ட் அடைகிறதுக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியரை ஏற்படுத்தி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுதான் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் நினைக்கிறேன். அது பக்காவாக வந்து மனுஷன் எல்லாத்துலேயும் சொல்லி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த மாதிரி கம்பேஷன் எக்ஸாம்பிள் வரும்போது பார்த்தா அதுவும் அதே மாதிரி வாழ்ந்திருக்காரு அவர் இறக்க குணத்தோட. அந்த மாதிரி இன்றைக்கும் அவரோட ரெஃபரன்ஸ் வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது நம்மளுக்கு லைஃப்பில் வருது. அதே மாதிரி இந்த படத்தில் பார்க்கும்போது கூட ஏதாவது ஒரு ஃப்ரேமில் அம்பேத்கரோட ஃபோட்டோ காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அவரோட வீட்லையா இருந்தாலும் சரி, கடைசியில் அந்த ஆஃபீஸில் கூட பார்த்தோன்னா அம்பேத்கர் ஃபோட்டோ இருக்கும், 2 பேர் பேசிகிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்கும். இந்த 2 டேரக்டர்ஸ் படத்தில் மட்டும்தான் நமக்கு வந்து அம்பேத்கர் ரெஃபரன்ஸ் இருக்கும். மற்ற டேரக்டர்ஸ்லாம் பெருசாக எடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் பார்த்தோன்னா நிறைய அந்த மாதிரி குறியீடுலாம் இருக்கும். அந்த டீச்சர் அவங்க வீட்டில் பார்த்தா காமராஜர் ஃபோட்டோ வச்சிருப்பாரு. அந்த மாதிரி அவர் என்ன கம்யூனிட்டி நம்மளுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி வச்சிடறாரு. சென்சார் போர்ட்லலாம் விஷயம் தெரியாமல் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கேப்பா படம் அப்படின்னு கொடுத்து விட்ருவானுங்க. நம்ம டீட்கோ பண்ணும்போது தான் தெரியுது இந்த 2 பேர் பிரச்சனையை வந்து அழகாக வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த படத்தை பற்றி பார்த்தோன்னா அந்த ஆக்டர்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அமீர், லால் 2 பேரும் பார்க்கும்போது எனக்கு லால் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. என்னடா இவ்வளோ பக்காவாக நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. அவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சில இடத்துலலாம் நம்மளுக்கு தெரியுது துருவ் விக்ரம் இன்னும் அந்த பிகினர் ஸ்டேஜில் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சில இடத்துலலாம் நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி மியூசிக் வந்து அவர் செம்மையாக இருந்தது. பக்காவாக வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டருக்கு ஈக்குவலாக இருந்தது. இது வரைக்கும் அவர் என்ன படம் பார்த்துருக்கான்னு சர்ச் பண்ணி பார்த்தா இந்த படம்லாம் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி. இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ரீச் கிடைக்கும். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி வந்து செம்மையாக இருக்குது. ஆனால் எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நெகட்டிவ் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து நான் லீனியராக இருந்தது. நான் இந்த ப்ளூ சட்டை மாறனோட ரிவ்யூ பார்த்தேன் படம்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி. அவர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவர் மேட்ச் ஆடுற மாதிரி காமிச்சிட்டானுங்க, அதுக்கப்புறம் அவர் எப்படி ஆறாரா இல்லையான்னு தான் கதை. அதான் ஃபஸ்ட்டே காமிச்சிட்டிங்களே அந்த எக்ஸைட்மெண்ட் குறையும்னு சொல்லியிருந்தாரு. அது என்னமோ உண்மைதான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டே அவர் ஜப்பானில் இருக்க மாதிரி காமிச்சிட்டாங்க. நம்மளுக்கே தெரிஞ்சிச்சு அதான் மேட்ச்சுக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி. அதனால் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் கம்மியாகுது. அந்த மேட்சை வந்து கடைசியாக வச்சுருந்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த பில்டப் இன்னும் அதிகமாகிட்டே போயிருக்கும். அந்த இடத்துல எனக்கு தப்பு பண்ண மாதிரி இருந்தது. இந்த படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசனே பார்த்தோன்னா ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி எடுக்கிறாங்க. இப்போ கடந்த காலத்துலலாம் பார்த்தோன்னா நல்ல படம் எதுன்னு பார்த்தோன்னா இந்த ரியல் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி வர்றது தான். இந்த அமரன் ஆகட்டும், சூரரை போற்று ஆகட்டும், இந்த மாதிரி படம்லாம் ஒரு ரியல் லைஃப்பை இன்ஸ்பயர் பண்ணுற எடுக்கிறப்போ நமக்கு பார்க்குறப்ப நமக்கும் ஏதாவது பண்ணுண்டா அப்படின்ற மாதிரி இருக்கே. அதை விட்டுட்டு கண்ட இதை கிண்டுவானுங்க. ஒரு லாஜிக் மிஸ்டேக்காக இருக்கும், அந்த மாதிரி கிண்டி வைப்பாங்க. நமக்கே பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகாமல் வரும். இந்த படம் பார்த்துட்டு நம்ம ஒரு கேங்காக ஒரு 5 பேர் வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறதே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எவ்வளோ ஒடுக்குறாங்கல்ல, நம்ம சிட்டியில் இருக்கனால நமக்கு தெரியல, நேரம் கிராமத்தில் இருந்தால் நமக்கு இந்த மாதிரி கஷ்டம் தான் இருக்கும்னு அந்த மாதிரி நமக்கு ஒரு புரட்சியாலாம் பேச தோணுது இந்த மாதிரி படம் பார்த்துட்டு வந்தாதான். அதே மாதிரி இந்த படம் யாரை ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா இந்த மன்னத்தி கணேசன். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி அவர் யார் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா இந்த படத்தில் அந்த மாதிரியே ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்து ஏஷியன் கேம்ஸ் வரைக்கும் விளையாடின ஒரு பிளேயர் தான். அவரோட இன்டர்வியூஸ்லாம் நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அவரே சொல்கிறார் இந்த மாதிரி எங்கள் ஊர்லலாம் ஒன்றுமே இருக்காது, நான் சும்மா அம்மா கொடுக்குறத சாப்பிட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் கபடி மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஒரு பிடி சார் தான் கைட் பண்ணி விட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் ஊரில் கிராமத்தில் ஃப்ளைட் அப்படி வானத்தில் பார்த்துருந்தேன். ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ளைட்டில் உட்காரும்போது எனக்கு புல்லெல்லாம் அரிச்சது, எங்கள் அம்மா சொன்னது தான் ஞாபகம் வந்தது அப்படின்ற மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தார். அதே மாதிரி இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க 1994 ஏஷியன் கேம்ஸில் கபடி மேட்ச் பாகிஸ்தான் வெர்சஸ் இந்தியா ஃபஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது பாயிண்ட்ஸ் தப்பாக சொன்னனால ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸ்டாப் பண்ணி இல்லை நாங்கள் இது விளையாட மாட்டோம்னு இந்தியா வந்து வித்ட்ரா பண்ணி அவங்க ஹோட்டலில் இருப்பாங்களாம். அப்போ உண்மையிலே அந்த கேப்டன் சொன்னாராம், நான் வந்து
நாளைக்கு நான் வந்து ரீமேட்ச் கேட்டிருக்கேன். ரீமேட்ச் ஆடி நாங்க ஜெயிப்போம். அப்ப கோச் சொல்லியிருக்காரு, "நீ ஜெயிக்கலன்னா என்ன பண்ணுவ?" நான் ஜெயிக்கலன்னா சத்தியமா சொல்றேன், இந்த 23வது மாடியிலேருந்து குதிச்சு செத்துருவேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் ரீமேட்ச் வச்சு ஜெயிச்சிருக்காரு. ஆனா ரியல் ஸ்டோரியில பார்த்தோன்னா இந்த கணேசனாலலாம் ஜெயிக்கல. நார்மலா ஒரு டீமா ஜெயிச்சிருக்காங்க. பட் படத்துல வந்து நமக்கு அவர் லாஸ்ட் ரைடு போய் அவர் மேட்ச் வின் பண்ண மாரி காமிச்சிருந்தாரு. படமா எடுக்கும்போது சில எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணா தான் ஆடியன்ஸை கவர் பண்ண முடியும்னு அதெல்லாம் எடுத்தாங்க. பட் ஓவராலா நமக்கு பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு மூவியா இருந்தது. இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட ஒருத்தர் கடைசியில அர்ஜுனா அவார்டு வரைக்கும் வாங்கியிருக்காருன்றப்ப நமக்கெல்லாம் ஒரு பெருமையா இருந்தது அந்த படம் பார்க்கும்போதே. படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கு. நல்ல வாட்ச். நம்ம ஒரு எமோஷனலா வரலாம், வெறியோட வருவோம். லைஃப்ல எதா பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்லா இருந்தது படம். ஆனா இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் வந்து இத பயங்கர பொலிட்டிக்கலா இப்ப வந்து விவாதங்கள் வர ஆரம்பிச்சுச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு டிஸ்கஷனை உருவாக்கி விட்டுருக்கு. அவரு மாரி செல்வராஜ் ஆசைப்பட்ட மாதிரியே 2 டீமா இருக்காங்க. ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாதி வந்து அதுவே கம்மியாயிட்டு வருது. எதுக்கு அத திருப்பி திருப்பி அத தூண்டி விடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மாரி செல்வராஜ் என்ன சொல்றாருன்னா, அது என்ன பிரச்சனைன்னே தெரியாது. அவன் தனிப்பட்ட பிரச்சனையா இருக்கும். அது ஒரு ஜாதி கலவரமா தொடர்ந்து வந்துட்டே இருக்கு தலைமுறை தலைமுறையா. அத வந்து உணர்த்துறதுக்கு தான், அது ஒரு டிஸ்கஷன உண்டாக்குனது தான் இந்த படம் அப்படின்ற மாரி சொல்றாரு. 2 பக்கத்து பாயிண்ட் கேட்கும்போது கரெக்ட்டா இருக்க மாரி தான் இருக்கு. ஆனாலுமே இப்ப மாரி செல்வராஜ் வந்து இந்த மாரி படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. இந்த மாரி எடுக்குறாருன்னா, அது அவரோட உரிமை தான். அது டெமோக்ரசி. சென்சார் போர்ட்லாம் போயிட்டு வருது. போயிட்டு வந்துமே இந்த மாரி படம்லாம் எடுக்காதீங்க. நல்லா இருக்கத ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு சொல்றதே ஒரு வகையான ஜாதி வெறின்னு தான் நெனைக்கிறேன். அவரு அதான் சொல்றாரு. இப்போ ஒரு படம் எல்லாமே ஹீரோவ வொர்ஷிப் பண்ற படமா இருக்கு. கதையே இல்ல. பான் இண்டியான்ட்டு எல்லா ஸ்டேட்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் போட்டு ரொம்ப தப்பா எடுக்குறீங்க. ஓடவும் மாட்டேங்குது. அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்றீங்க. அலுத்து போது. ஏன் திருப்பி திருப்பி அத எடுக்குறீங்க? நான் ஒரு 4 படம் எடுத்தேன். அதுக்கு வந்து எதுக்கு எவ்வளோ நாள் தான் இதே பேசுவீங்க அப்படின்ற மாரி சொல்றீங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுவும் கரெக்ட்டான பாயிண்ட் மாரி தான் இருக்கு. இந்த மாரி வந்து அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஒரு 100 ஆம்பளைங்க இருக்க இடத்துல ஒரு பொம்பளைய நிக்க வச்சு ஆட வைக்கிறதே தப்பு. அத வந்து தமிழ் சினிமா என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்குன்னு. அதே மாரி அத கீழ வந்து போடுறானுங்க. இந்த கூலி சாங் ஒண்ணு இருக்குமே, மோனிகா சாங். அதுல ஆட விடுறத இவர் மேல பேசுற மாரி அது கீழ ஆடுற மாரிலாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட ஃபிலிம் மேக்கிங்லயே அவர் இந்த மாரி சீன்ஸ்லாம் வைக்கவே மாட்டாரு. அவர் எப்பவுமே வந்து மக்களுக்கு ஒரு கருத்த சொல்லணும். அவரா இருந்தாலும் சரி, ரஞ்சித்தா இருந்தாலும் சரி, அவங்கலாம் அந்த ஒரே பட்டறையிலேருந்து வந்தனால அவங்க எடுக்கிற படம் ஃபுல்லாவே இந்த மாரி தான் இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மாரி படம் எடுக்கிறது, இந்த கேஸ்ட் ரிலேட்டடா நடக்கிற பிரச்சனைலாம் ஒரு டிஸ்கஷன் உள்ளாக்குறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த தென் மாவட்டத்துலலாம் ஒரு 3, 4 கம்யூனிட்டி தான் இருக்கானுங்க. இந்த மாரி அவங்க பயங்கர ஃபெரோஷியஸான கம்யூனிட்டி. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அந்த 2 பேரும் சண்டை போட்டு மாறி மாறி சண்டை நடந்துட்டு இருக்கும். ஆனா 2 பேரும் சின்ன பிரச்சனையா இருக்கும். அந்த பஸ்ல ஆட ஏதோ பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு பெரிய கலவரமாயி, ஒரு பெரிய ஜாதி கலவரமாயிருக்கும். அத தான் வந்து இவரு படத்துல காமிச்சிருக்காரு. 2 பேர் தனிப்பட்ட பிரச்சனை. இது ஒரு ஜாதி கலவரம் ஆயிட்டிருக்கு. அடுத்து வர தலைமுறையாவது அந்த மாரி பண்ணக்கூடாது. அதனால தான் அப்படி பண்றாரான்ற மாரி இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவரு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட பார்க்குறாருன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி ஜாதி பிரச்சனை இருக்கு தென் மாவட்டத்துல. ஆனா எப்படி ஆரம்பிச்சதுன்னு எவனுக்கும் தெரியாது. அவன் அடிச்சுட்டு இருக்கான். ஒரு ஃபியூச்சர்ல ஒரு 100 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, என்ன இருந்துன்னு கேட்டா, இந்த படம் இத பத்தி இருக்கு அப்படின்ற மாரி இருக்கும். அப்ப பார்த்தா இந்த படத்த பார்க்கும்போது 2 பேரும் நல்லா தானே இருந்திருக்கானுங்க. இவனுங்க எதுக்கு அடிச்சிருந்திருக்கானுங்கன்னு கூட அது கம்மியாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து வரலாற்றுல நம்ம இந்த மாரி ரெக்கார்ட் பண்ணணும்னு பண்றாரான்னு தெரியல. இந்த மாரி தென் மாவட்டம் அரசியல பொறுத்தவரைக்கும் பசுபதி பாண்டியர், வெங்கடேச பண்ணையார் சண்டை வந்து அது 2 கம்யூனிட்டி கிளாஸ் ஆச்சு. அதே மாரி இன்னொரு பிரச்சனை இருக்கு. இம்மானுவேல் சேகரன் வெர்சஸ் தேவர் அப்படின்ற மாரி அதுவும் 2 கம்யூனிட்டி கிளாஸ் மாரி ஆச்சு. ஆனா அது ஆரம்பிச்சது வந்து காங்கிரஸ் வெர்சஸ் ஃபார்வர்ட் பிளாக்ன்னு சொல்றாங்க. 2 கதை இருக்கு. ஒண்ணு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இம்மானுவேல் சேகரன் வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டாரு. அது வந்து தேவருக்கு பிடிக்கல. அதனால வந்து அவர கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. வேற ஒரு கதை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்தது. அப்போ வந்து எல்லாரும் இருந்தாங்க. ஃபார்வர்ட் பிளாக், காங்கிரஸ் எல்லாருமே இருந்தாங்க. அப்போ வந்து தேவர் வந்து என்ன சொன்னாருன்னா, ஒரு பொதுக்கூட்டம் போட்டு, நம்ம இந்த மாரி நாங்க சேர்ந்து தான் இருக்கோம். பிரச்சனைலாம் இல்ல அப்படின்ற மாரி அனவுன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு வந்து இம்மானுவேல் சேகரன் வந்து, இல்ல நம்ம துண்டு நோட்டீஸா குடுத்துடலாம். ஏன்னா கூட்டத்த கூட்டுனா, அங்கேயே வர கிளாஷ் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த மாரி பேசிட்டு இருக்கும்போது, எல்லாம் சப்போர்ட்டா வந்து துண்டு நோட்டீஸ்க்கே ஓகே பண்ற மாரி ஆயிருக்கு. அதனால வந்து எனக்கு மரியாதை இல்ல அப்படின்ற மாரி கோவமா கிளம்பிட்டதா சொல்றாங்க. அதனால தான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுவும் சரியான கிளியரன்ஸே இல்ல. என்ன பிரச்சனையே தெரியாது. ஆனாலும் பல வருஷமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாரிலாம் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இந்த பிரச்சனைலாம் முடிச்சா தான் ஒரு கரெக்ட்டான இது இருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னுமே நம்ம அந்த ஊருக்குலாம் போனா அந்த டென்ஷன் இருக்க தான் செய்யுதுன்னு நெனைக்கிறேன். நம்ம சென்னையில இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுவுமே தெரியல. எங்க வேணா போலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படி இருக்கும். ஆனா ஊர்லாம் போனா நம்ம போம்போதே தெரியும். இங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு கலர் இருக்கும் எல்லா இடத்துலயும். இந்த கலர் கொடி அந்த மாரி இருக்கும்.
அடுத்த கேஸ்ட்ல வந்தோடனே அவனுங்க கலர் கொடி அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த கோயில் தேர் நல்லா இருக்கும்னா அது வந்து ஜாதி கலவரம் வந்து தேரை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னுவானுங்க. கொஞ்சம் தூரம் கழிச்சு போனா அங்க சமாதிலாம் இருக்கும். இது வந்து இந்த ஜாதி கலவரத்துல இறந்தவங்க சமாதி அப்படின்னுவாங்க. அங்க போனாலே ஒரு டென்ஷனான இது மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன தனிநபர் பிரச்சனையை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டானுங்க. இப்பயாவது இந்த மாதிரி விவாதம்லாம் நடந்து அதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் தமிழர்களா ஒண்ணா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மாரி செல்வராஜ் வந்து அவரோட இது கரெக்டான இதில தான் போயிட்டுருக்காரு. நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாரு அப்படின்ற மாரி இருக்கு. இது பண்றது மூலியமா ஒரு டிஸ்கஷன் உருவாகுது. அது ஒரு நல்ல விஷயம் தான் நெனைக்கிறேன். மாரி செல்வராஜோட நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டோட தனுஷ் நடிக்கிறேன்றாரு. ஆல்ரெடி கர்ணன் ஒரு நல்ல ஒரு படம் நடிச்சாங்க. அடுத்து அதே காம்போ திரும்பி வருது. அதுக்கப்புறம் இருக்க லிஸ்ட் கேட்கும்போது தான் லைட்டா பயமா இருக்கு. இன்பநிதின்றாங்க. அடுத்தது கார்த்தின்னு சொல்றாங்க. இன்பநிதிலாம் வந்து களத்துல இவரு தான் இறக்க போறான்றப்ப, ஆஹா! என்னடா இது அப்படின்ற மாரி இருக்கு. இந்த பைசன் படத்த பத்தி என்ன நெனைக்கிறீங்க? அதே மாரி இந்த மாரி மாரி செல்வராஜ், பா. ரஞ்சித்லாம் வந்து இந்த கேஸ்ட் ரிலேட்டட் இஷ்யூலாம் பத்தி படம் எடுக்குறாங்க. அது வந்து ஒரு நல்ல டிஸ்கஷன உருவாக்குமா? இல்ல முடிஞ்சு போனத வந்து திருப்பி கிளறி விடுறாங்கன்னு நெனைக்கிறீங்களான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.